Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த அழகான flower pot அதாவது குட்டி குட்டி அழகா ஹோம் டெக்கருக்கு ஒரு pot மாதிரி குட்டி குட்டி செடி வளர்க்கிறதுக்கு இது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சிமெண்ட். ஸோ சிமெண்ட் உங்ககிட்ட என்ன சிமெண்ட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் தான் கிடையாது, என்ன சிமெண்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம தண்ணியில் கரைச்சி நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் மீடியம் அளவில் எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவில் எந்த பெருசு அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் சிமெண்ட் எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தான் பண்ணுறேன், ரொம்ப பெருசாகவும் பண்ணல ரொம்ப குட்டியாகவும் பண்ணலை. உங்ககிட்ட சிமெண்ட் இல்லை நீங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்கா, ஸோ அதனால தான் நான் சிமெண்ட்டில் வச்சு பண்ணுறேன். நிறைய பேர் கெமிக்கல்ஸ் அலர்ஜிஸ் இருக்கும், ஸோ அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். நானும் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். நம்ம அந்த மாதிரி ஒரு பாட் பண்ணுறதுக்கு நம்ம ரவுண்டான 2 பாக்ஸ் தேவை. ஸோ நான் இந்த மாதிரி 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ், இன்னொன்று குட்டி பாக்ஸ். இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து கல்லாம் கூட வச்சுருந்தீங்கன்னா கல்லாம் கூட போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர்ட்ட கல் இருக்காது, ஸோ அதனால தான் நான் வாட்டர் வச்சு பண்ணுறேன். இப்போ இந்த பெரிய பாக்ஸ் அதாவது பெரிய ரவுண்ட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிமெண்ட் ஊற்றிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா உள்ளே ஸ்டக் ஆகிடும். அதே மாதிரி இந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல ரவுண்ட் கலர் பாக்ஸ், ஸோ அதையும் நான் வந்து பேக் சைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். சிமெண்ட் வந்து இப்போ நல்லா கரைச்சிட்டு இப்போ இதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் ஊற்றும் போதே உங்களுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் தெரியும். ஸோ ஆயில் அப்படி தெரிஞ்சால் என்ன அர்த்தம்னா நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சிமெண்ட் அந்த பவுல் வந்து அழகாக ஈஸியாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நம்மளோட குட்டி ரவுண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நல்லா சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப டீப்பாக ஃபிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மேலோட்டமாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன், 2 சாப்ஸ்டிக். இதை வந்து பண்ண போகிறேன்னா நம்ம சென்டராக உங்களுக்கு வந்து எந்த சென்டராக உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சென்டராக 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற கேட்டுக்கு காது, இதில் தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். இது வந்து 1 டே நைட் ஃபுல்லாக காய வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா காஞ்சிருக்கு. நான் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருந்தால அதை வந்து கொட்டிட்டேன் நான். இப்போ வந்து இதை எடுத்துடலாம், ஏன்னா தண்ணி எடுத்தால் தான் நம்மளால் வெளில எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய பேஸில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வச்சுட்டு இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பாட் இருக்குல்ல, ஸோ அந்த பாட்டை வந்து இதெல்லாம் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நம்ம ஸ்க்ரப் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு அது கரெக்டாக வரும். ஸோ நான் அதுக்கு வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. இதை அதை காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து நம்ம இப்போது காது செய்ய போகிறோம். காது செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி கொஞ்சோண்டு சிமெண்ட்டு, வாட்டர் நிறையா ஆட் பண்ண போதில்லை, நம்ம மாவு பிசைவோம்ல, ஸோ அந்த திக்கான மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா சிமெண்ட் வந்து பிசைய போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காது கரெக்டாக நிற்கும். ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்கன்னா காது நிற்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் எடுத்து கையில் வச்சு பாருங்கள், ஒட்டுதான் கையில் ஒட்டலையான்னு. அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து நல்லா ஷேப் பண்ணி இந்த காதில் வந்து நம்ம குச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் சொருகுங்க. நான் பண்ணுற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிளியராக புரியும்.
ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் பண்ணிடுறேன். அண்ட் எங்கெங்கெல்லாம் லைட்டாக ஹோலாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கூட நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம காது இப்போ ரெடி ஆகிடுச்சு 2 காதுமே. இது வந்து நல்லா காய வச்சிடலாம். பாருங்கள் இது நல்லா காய வச்சிட்டேன். காய வச்சுட்டு இதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் Black and White தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் லைட் பிங்க் கூட யூஸ் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக தான் இருக்கும். 추억이 잠시 널 떠올린 거야. Say I will live fine. Hey, hey, yeah. I can't control. Hey, hey, yeah. I miss you, baby. Yeah, yeah. 너무 어려워. 항상 이별은 쉽지 않아. 우리 헤어졌던 수요일 밤이 பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் சிராமிக்கில் தான் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒயிட் சிமெண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதில் அழகாக குட்டி குட்டியாக வந்து பிளான்ட்ஸ் வளர்க்கலாம் நீங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. நான் இதே மாதிரியே இன்னொரு பாட் பண்ணியிருக்கேன். குட்டியான ஒரு பவுலில் மாதிரி பண்ணியிருக்கேன். நார்மலாக சிம்பிள் தான் இதுவும். அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் எங்களோட இன்னொரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இனிமேல் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.